இலங்கையில் ஆபத்தான வானிலையின் காரணமாக உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனர்த்தம் மற்றும் அபாயத்துக்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறும் ஜனாதிபதி நிதியத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாவை இழப்பீடாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அடுத்த 2 நாட்களில் அதிகரிக்கவுள்ள கடும் மழையுடன் கூடிய ஆபத்தான வானிலை காரணமாக குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தம் மற்றும் அபாயத்திற்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி அந்தந்த பகுதிகளில் நிலவும் அபாய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இனம் கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு முக்கியமாக மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சுகாதார வசதிகள் உள்ளிட்ட நிவாரண சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் உயர்தர பயிற்சியை நடத்துதல் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்கள், வீடுகளில் சிக்கியுள்ள மக்கள் மற்றும் அனர்த்தம் காரணமாக உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கும் சமைத்த உணவு மற்றும் உலருணவு பொருட்களை தொடர்ச்சியாக வழங்க ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதுடன் சேதமடைந்த வீடுகள் மற்றும் பயிர் நிலங்களுக்கு நட்டுஈடு வழங்கும் முறைமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீர்ப்பாசன கட்டமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் பெருந்தெருக்கள் கட்டமைப்பின் பாதுகாப்பு குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது.